கான்ஸ்டபிள் அவங்க நிறுத்து. யார் நீங்க? சார், இந்த அண்ணனும் அண்ணியும் இவங்களும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அப்படியா? உங்க போனை கொடுங்க. எப்போ பொண்ணி வந்தாங்க? ஒரு ½ அன் ஹவர் இருக்கும் அண்ணி. திடீர்னு வந்தாங்க. சர்ச் வாரண்ட்டை காட்டிட்டு இங்க எல்லாரும் ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு ரீசன் சொன்னாங்களா? சித்தப்பா கேட்டாருனா, ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் மட்டும் இல்லையாமா, ஆபீஸ்லயும் ரைடு நடக்கிறத சொல்றாங்க. அங்க போயிட்டு தான் பொண்ணு இங்க வரும். அண்ணி தான் எங்களை இங்க அனுப்புனாங்க. வீட்டையே இப்படி அலங்கோலமாக்கிட்டாங்களே. இது எல்லாத்தையும் திரும்ப எடுத்து வச்சு இவங்க சரிப்படி கொடுத்துட்டா போவாங்க. ஏத்த இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஒரு 2-3 தடவை வந்திருக்காங்க. அப்பெல்லாம் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் களைச்சு போட்டு தேடுவாங்க. கடைசியா வந்து சாரி எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏ சிவா, வெறும் வாரண்ட் மட்டும் காமிச்சு சர்ச் பண்றேன்னு சொல்லிட்டு வேற எந்த காரணமும் சொல்லாம சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்கு. யாரும் வேணும்னே இதை செய்ய சொல்லிருப்பாங்களா? இருக்கலாம். அக்காவோட பிசினஸ் எதிரிங்க கூட யாராவது இதை செஞ்சிருக்கலாம். நீங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட நார்மல் தான். கான்ஸ்டபிள், உங்க 3 பேர் போனையும் கொடுங்க. அண்ணி, ஆபீஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்களே, முடிஞ்சுதா? என்ன சொன்னாங்க? அங்க முடிஞ்ச செயலி. ஆனா இந்த ரைடு எதுக்காகன்னு சொல்லாமலே போயிட்டாங்க. அதான் எனக்கு புரியல. ஏன் அண்ணி, அந்த ஆபீசர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? கபிலா, ஆபீஸ்ல இவ்ளோ நேரமாவா ரேடு நடந்துச்சு? அது ஒரு 3 மணி நேரம் நடந்திருக்குமா. வழக்கம் போல கடைசியில வந்து சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.